வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அறிவு பட்டறை. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னும் 1 வீக் தான் இருக்குது குரூப் 4க்கு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனிவட்டு ரிலேட்டான கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்கலாமா அவங்க. ஸோ நம்ம எப்படிலாம் ரிவிஷன் பண்ணிக்கிறோம் அந்த கொஸ்டின்ஸு, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற சொல்லி நோட்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். வித் ஒரு 4-5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அதில் ஒரு 2 கொஸ்டின் வந்து லாஸ்ட் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். டெஃபினட்டாக 1 மார்க் கேட்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து. லாஸ்ட் டைம் மொத்தமாக சேர்த்தே 3-4 கேள்வி கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன் குரூப் 4ல மட்டுமே. சரிங்களா? டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போலாம் கொஸ்டின் நார்மலாக இருக்கிறது இல்லை, டேரக்டா வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி கூட. டேரக்டா இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடின்னு சொல்றது கூட இப்போ எப்படி கொடுக்குறாங்கன்னா 42 டேஸ்க்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இல்லைன்னா 1/4/2025 இருந்து ஸோ 31/12/2025 வரைக்கும் சொல்லுது. இந்த மாதிரி பீரியட் கொடுத்து கூட சொல்ல ஆரம்பிச்சாங்க நம்ம கிட்ட. பேக் கொஸ்டின்ஸ் வர்றது இல்லை இப்போ. சரிங்களா? அப்ப எதெல்லாம் ரீகால் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி பேசிக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்னா என்ன, இந்த பிஎன்ஆர் ஃபார்ம்ல தெளிவா தெரிஞ்சாலே போதும், நமக்கு கொஸ்டின் அப்ரோச் பண்ண தெரிஞ்சாலே போதும். சரிங்களா? ஸோ இப்போ இதுல இருக்க முக்கியமான ஒரே ஒரு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ பிஎன்ஆர் டிவைட் பை 100 இவ்வளவுதான் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கு தேவை அந்த 1 மார்க் நீங்க எடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க, வாட் எவர் இட் இஸ், தட்ஸ் யுவர் விஷ். நோ ப்ராப்ளம் அதுல. சரிங்களா? ஸோ பிரின்சிபல் என்ன, நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி, இவ்வளவுதான். இதை தாண்டி பெருசா நம்மள அவங்க என்ன கேட்டாலுமே இதுக்குள்ள இருந்தா வரப்போகுது, இதுக்குள்ள தான் நம்ம கொண்டு வர போறோம், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ பேசிக்கா எப்படி இந்த கொஸ்டின்ஸை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல் வந்து 1000 rupees. ஸோ நம்பர் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 8% எடுத்துக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒரு 4 இயர். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்க போறாங்க. இது ஒரு பேசிக். யூஸ்வலா என்ன பண்றீங்க, நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து 1000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 டிவைட் பை 100. இதை அடிச்சு விட்டீங்க அப்படின்னா 32,320 ரூபா, இவ்வளவுதான். சரிங்களா? பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 8%, அப்ப 4 வருஷத்துக்கு 32%. டைரக்டா இந்த 1000 ரூபாயில 32% எவ்வளவு கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிச்சு, இவ்வளவுதான். சிம்பிள். உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் இது ஈஸியா இருக்கும். இன்கேஸ் கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியா போற மாதிரி இருந்தா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பழகிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. நீங்க பழகல, இதை வச்சு ஃபாலோ பண்றீங்கன்னா இதே போதும். நமக்கு தேவை இந்த 1 மார்க் எடுக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? அண்ட் வேற என்ன இதுல முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இது நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் ஒரு சம் வந்து டபுளா மாறுது 10 வருஷத்துல, ட்ரிபிளா மாறுது. இது மாதிரி கொஸ்டின்லாம் முன்னாடி ரொம்ப ரொம்ப டிஎன்பிசிக்கு பிடிச்ச கொஸ்டின், இப்ப அப்படி கேட்கறது இல்லை. பட் இதுவும் கேட்கலாம். சரி, அதுவும் கேட்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துடலாம் ஒரு தடவை. ஸோ வேற என்ன தனிவீட்டு ஓரியண்டா தெரியணும் அப்படின்னா, ஸ்பிளிட் பண்ண தெரியணும். அதாவது பர்சன்டேஜை ஸ்பிளிட் பண்ணி மெர்ஜ் பண்ண தெரியணும், அவ்வளவுதான். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பிரின்சிபல் வந்து 5000. சரிங்களா? இது எப்படி நீங்க ஸ்பிளிட் அப் பண்ணணும் பர்சன்டேஜ் பொறுத்து அப்படின்னா, எப்பொழுதுமே பிரின்சிபல் வந்து 100%, அப்ப 100% தான் 5000. இதுல 10% என்ன, ஒரு ஸ்தாந்தனை புள்ளி வச்சீங்கன்னா 10, அப்ப இங்கேயும் ஒரு ஸ்தாந்தனை புள்ளி வச்சீங்கன்னா 500, இதுதான் 10%. அப்ப 1% என்ன, 5, அப்ப 0.50 கேட்டா, அப்ப 0.1% என்ன, 5, அவ்வளவுதான். இப்போ 100ல எனக்கு 50% வேணும், இதுல பாதி 2500, எனக்கு 5% வேணும், ஒரு ஸ்தாந்தனை புள்ளி வச்சு, அவ்வளவுதான். இது மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணி மெர்ஜ் பண்ண தெரியணும். இது தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியா கொஸ்டின் பண்ணிடலாம். இது ரொம்ப 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 முக்கியம். உங்க டைம் சேவ் பண்ணும். இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், நாட் ஒன்லி ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு யூஸ் ஆகும், வேற பர்சன்ஸ் கொஸ்டினுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை நீங்க லேர்ன் பண்ணிக்கணும், எப்படி ஸ்பிளிட் பண்ணணும், எப்படி மெர்ஜ் பண்ணணும், ஈஸியா கண்டுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ கொஸ்டினுக்குள்ள போலாமா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? ஸோ ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கிடைக்கும் தனி வட்டி. நமக்கு ஃபார்முலா வச்சே போடுவோம், நம்ம தப்பே கிடையாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஸோ பிஎன்ஆர் டிவைட் பை 100. என்ன வரும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது வந்து 35,000 இன்ட்டு ஸோ 9% 2 வருஷம் டிவைட் பை இதையும் அடிச்சிடலாம். ஸோ 350 இன்ட்டு 18, அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு நமக்கு வேலை கிடைச்சிடும். கேட்டா எப்படி இதை மல்டிப்ளை பண்ணலாம்னா உங்களோட விருப்பம். 350 இன்ட்டு இப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஈஸி தான். நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த 18 அப்படியே தூக்க போறேன், 0. 18 5 மல்டிப்ளை பண்ணா 90க்கு 0 9. ஸோ 18 3 54, 54 ஒரு 9 60, அப்போ 6000. அவ்வளோதான். எப்படி மல்டிப்ளை பண்ணா என்னங்க ஆன்சர் வேணும் எனக்கு, அவ்வளோதான். 6300 ரூபாய் ஆன்சர் ஆப்ஷன். இது இப்போ ஸ்மார்ட்டா பண்ண போறோம்.
இது வந்து ப்ரொசீஜர். ஓகேங்களா? இது ஸ்மார்ட்டா பண்ண போறோம். எப்படி? ஒரு வருஷத்துக்கு 9%. அப்போ கரெக்டா? எஸ். ஒரு வருஷத்துக்கு 9%. அப்ப 2 வருஷத்துக்கு 18%. அப்போ இந்த 35,000த்துல 18% எவ்வளவு கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிச்சு. இவ்வளவுதான். நான் எப்படி பண்ண போறேன் தெரியுமா? எப்பொழுதும் மாதிரி 100% 35,000. இதுல 20% எனக்கு வேணும். என்ன ஒரு 20%? இதை நீங்க 5ஆல டிவைட் பண்ணா 20%. அப்ப இதையும் நான் 5ஆல் டிவைட் பண்ணா 7 5 35 3 0. அவ்வளவுதான். சரிங்களா? எனக்கு 2% வேணும். 20ல ஒரு சாதனை புள்ளி வச்சா 2. அப்ப என்ன வரும்? 7,000 2 சாதனை புள்ளி வச்சீங்கன்னா அதுதான் உங்களுக்கு 2க்கான அமௌண்ட். அப்ப 20ல இருந்து 2 கழிச்சா 18. 7,000ல இருந்து 7 கழிச்சா 6,300. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது லென்த்தியா இருக்கலாம். பட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பேப்பர் பென் தேவையில்லைன்னா உங்களுக்கு ஈஸியா பண்ண முடியும். சரிங்களா? 20% 7,000, 2% 700 மைனஸ் பண்ண 6,000. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் கிளியரா? நெக்ஸ்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 10,950 ரூபா 42 நாள் 10% ஆயிரம். இதுதான் நான் சொன்ன விஷயம். 42 நாளைக்கு இருக்காங்க. ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணலாம், நம்ம வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் பண்ணலாம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து ஃபார்முலா வச்சுக்கோங்களேன். ஸோ இது எப்படி வரும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 10,950 இன்ட்டு முதல்ல டேஸ் இருக்கா, அப்ப 42 டிவைட் பை 365. புரியுதுங்களா? இங்க டேஸ் வந்தா கீழே 365 போடணும், மந்த் வந்தா 12 போடணும். ஓகேவா? இன்ட்டு 10%, 10 டிவைட் பை. ஓகே, இதையும் அடிச்சிடலாம். இந்த 0 இந்த 0வும் அடிச்சிடலாம். வேற என்ன பண்ணலாம்? இது ஒரு டைம் அடங்கும், இது 3 டைம் அடங்கும். கரெக்டுங்களா? ஸோ 42 இன்ட்டு 3 2 6 4 126 ரூபாய். அவ்வளவுதான். சரிங்களா? நீங்க கவனமா வச்சுக்க வேண்டிய விஷயம், டேஸ் இருக்கு, கீழே 365 போட்டுக்குங்க. எப்பொழுதுமே இந்த 365 மல்டிப்ளர் நம்பரா போடுவாங்க. உதாரணத்துக்கு 73, 146 இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். சரிங்களா? இது 1/5, ஐ திங்க் இது 2/5. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, முக்கியமான நம்பர்ஸ் இதெல்லாம். சரிங்களா? ஸோ இது வேற எப்படி இந்த கொஸ்டின்ஸை போடலாம்னா, நான் என்ன பண்ண போறேன், இதை கன்சிடர் பண்ணல. 10,950 ரூபால 10% எவ்வளோ? ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிறேனே, ஒரு வருஷத்துக்கு 10%. அப்போ 10,950ல 10% எவ்வளோ? 1,095. 1,095 கேட்டீங்களா? 1,095. இது 365 நாளைக்கு. அப்போ 40 நாளைக்கு என்னன்னு பார்த்தா வேலை முடிஞ்சிச்சு. 42 இன்ட்டு 3 1,095, 42 இன்ட்டு 3 126. அதாவது 365 இன்ட்டு 3 1,095, 42 இன்ட்டு 3 126. அவ்வளோதான். சரிங்களா? 126 எப்படி வேணா போடலாம். நெக்ஸ்ட், இதுதான் நான் சொன்ன கொஸ்டின். ஸோ ஆண்டுக்கு எத்தனை சதவீத எளிய வட்டி விகிதத்தில் ஒரு தொகை 10 ஆண்டுகள் இரட்டிப்பாகும். சரிங்களா? ஸோ இது சிம்பிளா சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னா, 1 ரூபாய் 2 ரூபாயா மாறும், 100 ரூபாய் 200 ரூபாயா மாறும். 1 ரூபாய் 2 ரூபாயா மாறிச்சுன்னா இந்த 2 ரூபாய்க்குள்ள பிரின்சிபலும் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப இதுக்குள்ளேயும் பிரின்சிபலும் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பிரின்சிபல் 100 ரூபாய் எடுத்துட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் 100 ரூபாய் தான் கிடைக்கும். பிரின்சிபல் 1 ரூபாய் எடுத்தா இன்ட்ரெஸ்ட் 1 ரூபாய் தான் கிடைக்கும். அப்போ நீ எப்படி போடலாம் அந்த கொஸ்டின்ஸ் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100 ரூபாய் தான், நான் போட்டிருக்க அமௌண்ட்டும் அதே தான். கேட்டீங்களா? அப்ப டபுள் மடங்கா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? 100 ரூபாய் போட்டா 200 ரூபாய், அப்பதான் 2 டபுள் மடங்கு. இன்ட் 10 வருஷம், பர்சன்டேஜ் தெரியல, டிவைட் பை 100. இதையும் அடிச்சிடலாம், இதையும் அடிச்சிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 10. அவ்வளவுதான். இது இப்படி கேட்கறது இல்லை, மேபி இந்த தடவை உங்களுக்கு கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ இல்லைன்னா இந்த கொஸ்டின் ஷார்ட்டா எப்படி போடலாம்னா, இங்க கொஸ்டின்ல டபுள்ஸ்ன்னு வந்துச்சுன்னா நீங்க வந்து 100ன்னு எடுக்கணும். ஃபார்முலாஸ் இருக்கு, நீங்க அவ்வளோ கூட ஞாபகம் வச்சுக்க வேணாம், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுள்ஸ்னா 100. சரிங்களா? இன்கேஸ் ட்ரிபிள்ஸ் அப்படின்னா, ட்ரிபிள்ஸ்னா 200. ஒருவேளை 3 டைம்ஸ்னா 3 டைம்ஸ் மேல போட்டுருக்கோம். 4 டைம்ஸ்னா 300. 5 டைம்ஸ்னா 400. அவ்வளவுதான். 1 குறைச்சி எடுங்க நண்பர்களே, அவ்வளவுதான். 1 குறைச்சி எடுங்க. குறைச்சி எடுத்துட்டு, இப்ப இந்த கொஸ்டின்ல டபுள்ஸ் இருக்கா, குறைச்சி எடுத்துட்டு இந்த கொஸ்டின்ல ஃபுல்லாவே ஒரே ஒரு நியூமரிக்கல் வேல்யூ தான் இருக்கு, இதுதான். அதை கீழே போட்டுருங்க. அப்போ 10. அவ்வளவுதான் முடிஞ்சு.
உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் இப்படியே நீங்க பண்ணலாம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் நீங்க இப்படியே பண்ணலாம். புரியுங்களா? இதுலயே ஒரு கொஸ்டின் டபுளா இருக்கும் பாத்துருக்கீங்களா? அதாவது ஒரு தொகை 10 வருஷத்துல 2ஆ மாறுது. அப்ப அது வந்து 4 டைமா மாற எவ்வளவு நாள் ஆகும்? இது மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இதையே இதையே ட்வைஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். இதையே ட்வைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சொல்றது புரியுதா? இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின், இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். செகண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொகை 2 மடங்கா மாறுது 5 வருஷத்துல, அப்படின்னா 8 மடங்கா மாற எவ்வளவு வருஷம் அவங்க கேட்பாங்க. அப்போ நீங்க இங்க பண்ணதே 2ஆ பண்ணுங்க. எப்படின்னா இதான ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இது செகண்ட் கண்டிஷன். இங்க ட்வைஸ் சொல்றீங்களா, அப்ப 100 டிவைட் பை இங்க இருக்க வேல்யூ 5 ஈக்குவல் டு 20. புரியுதுங்களா? 20. இங்க பாருங்க, அடுத்து இது டேட்டா முடிஞ்சிருச்சு. இந்த டேட்டா மிச்சம் என்ன இருக்கு? 8 டைம்ஸ். 8 டைம்ஸ் எப்படி எடுக்க சொல்லியிருக்கேன்? 7. அப்ப கீழே போற ஒரு நம்பர் வேணும் இல்லையா, அதை இங்க இருந்து கொடுங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதான். ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. இல்லைன்னா இது இந்த கேட்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், சோ ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீட்டில் ரூபாய் 17,000 கிடைக்கிறது. அந்த தொகை என்னன்னு கேட்கிறாங்க. சோ என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 3 வருஷத்துல 12% தனி வட்டியில ஒரு தொகை வந்து 17,000 மாறி இருக்கு. 100 ரூபாய் 17,000 மாறி இருக்கு. எக்ஸ் 17,000 மாறி இருக்கு. அப்ப இதுக்குள்ள இந்த பிரின்சிபலும் இருக்கு, அவ்வளவுதான் மேட்டர். ஓகேங்களா? கொஸ்டின் எப்படி சிம்பிளா போடலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 12%, 3 வருஷத்துக்கு 36%. எது? இன்ட்ரெஸ்ட் மட்டும். இன்ட்ரெஸ்ட் மட்டும் 36%. ஆனா நீங்க இந்த கொடுத்துக்கிற மொத்த தொகையை கொடுத்துருக்கிறது மொத்த தொகை. ஒரு அமௌண்ட் ஃபுல்லா மாறின அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க. 100 ரூபாய் 17,000 மாறின அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க நீங்க எனக்கு. அப்போ எப்பொழுதுமே பிரின்சிபல் 100% சொல்லிருக்கேன்னா, அதையும் ஆட் பண்ணி 136% எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்ப 136% தான் 17,000. நம்மள்ட்ட கேட்டிருக்கிறது வெறும் பிரின்சிபல். பிரின்சிபல் 100 எப்பொழுதும். அவ்வளவுதான் நம்பர்ல. இதை சால்வ் பண்ணா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஜஸ்ட் கிராஸ் பண்ணுங்க. 136x ஈக்குவல் டு 17,000 into 100. ஓகேங்களா? வேற என்ன பண்ணலாம்? 3 4 12, 4 4 16. இது 25 டைம். சரிங்களா? இது ஒரு டைம் வச்சுக்கோங்களேன். இது 2 டைம். இது ஒரு டைம் வச்சுக்கோங்களேன். இங்க 25 125 அவ்வளவுதான் நண்பர்களே. ஆப்ஷன் பி முடிஞ்சிச்சு. நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏன் 136 எடுக்கிறேன், அவ்வளவுதான். ஏன்னா கொடுத்துருக்கிறது மொத்த அமௌண்ட், கேட்டிருக்கிறது பிரின்சிபல். இதை மட்டும் ஞாபகம். நம்மள்ட்ட கேட்டிருக்கிறது பிரின்சிபல், கொடுத்துருக்கிறது அமௌண்ட்டுக்குள்ள பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதை மட்டும் ஞாபகம். அவங்க கிட்ட தொகைன்னு கேட்டிருக்கான் தமிழ்ல, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்களேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஸோ அசல் வந்து ரூபாய் 3,000, 6.5% வட்டியில கொடுத்துருக்கேன். 4 பிப்ரவரி 2005 இருந்து 18 ஏப்ரல் 2025 வரைக்கும் உள்ள தனி வட்டியை கணக்கு நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. கேட்டா அருமையான கொஸ்டின். இது எப்படி போடலாம்? அந்த கொஸ்டினை நம்ம இந்த கொஸ்டின் எப்படி போடலாம்? முதல்ல டேஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? எத்தனை நாள் இருக்குங்க நம்ம கவுண்ட் பண்ணணும். கரெக்டா? எத்தனை நாள் மூலம் இருக்கு? ஸோ பிப்ரவரியில இன்னும் 24 டேஸ் இருக்கு. கேட்டுங்களா? லீப்பா இல்லையான்னு பாத்துக்கணும். இது லீப் கிடையாது. அதே மாதிரி மார்ச்ல 31 நாள் இருக்கு. ஏப்ரல்ல ஒரு 18 நாள் இருக்கு. எப்பொழுதுமே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த டே மட்டும் விட்டுருங்க, அங்க இருந்து கால்குலேட் பண்ணுங்க. மிச்சம் 28 நாள் 24 நாள் இருக்கும். சரிங்களா? ஏன் நான் ஒவ்வொரு நாள் இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன்னா, ஆப்ஷனை பாருங்க, ரொம்ப க்ளோஸ்டா இருக்கு ஆப்ஷன். அப்ப நம்ம அக்யூரேட்டா ஆக்சஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்ப என்ன வரும்? 4 1 5 3 1. ஸோ 4 6 7 73 நாள். 73 நாளுக்கான வட்டி நம்மள்ட்ட கேட்குறாங்க. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், இந்த 73 நாள் 146 பாத்துக்கங்க. இந்த 73 1/5, அதாவது 73 டிவைட் பை 365 போட்டீங்கன்னா 1/5 கிடைக்கும். அது நீங்க ஷார்ட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 146 2/5. சரிங்களா? அப்ப 73 நாளுக்கான வட்டி கண்டுபிடிக்கணும். நம்ம அசோஷியலா ஃபார்முலா விட போடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் 3,000 இன்ட்டு 73 நாள் டிவைட் பை 365. ஏன்னா 4 வந்துருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.4, 6 4 24, 25/4 பெர்சன்டேஜ் கீழே ஒரு 100 போடுவீங்களா? ஸோ இன்ட்டு
ஓகே, இப்போ எப்படி அடிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா 2 ஜீரோவும் கட் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு டைம் மடங்கும், இது 5 டைம் மடங்கும், இது ஒரு டைம் மடங்கும், இது 5 டைம் மடங்கும். சரிங்களா? மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 150/4 இருக்கு. 3 நாளும் 12, மிச்சம் 3, 7 நாளும் 28, மிச்சம் 2, 5 நாளும் 37.50. 37.50. அவ்வளோதான், கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. சரிங்களா? உங்களுக்கு இன்னும் ஸ்மார்ட்டா சொல்லணும்னா டேட்டா 1/, இவ்வளோலாம் தேவையில்லை, டேட்டா 1/5 போட்டாலே வேலை முடிஞ்சிடும். 1/5 போட்டாலே ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்க 2 கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயர் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒருவர் ரூபாய் 2000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் ரூபாய் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மோஸ்ட்லி இதை தப்பாக தான் பண்ணாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, முதல் வருஷம் இப்போ 2000 ரூபாய்க்கு 6% எவ்வளோ வரும்? 120 ரூபா வரும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2120ன்னு எடுத்துக்கிட்டு அதில் 1000 ரூபாய் வந்து திருப்பி கொடுத்துட்டாரு. அப்போ மிச்சம் 1120 ரூபான்னு எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா எப்போ நீங்க இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட் பண்றீங்களோ அதுக்கு பேர் காம்பவுண்ட். எப்போ இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட் பண்ணோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? பட் ஒரிஜினலா என்ன பண்ணணும் அப்படின்னா 2000 ரூபாய்க்கு 6% 120 ரூபா தான். அப்ப ஒரிஜினல் 2000 ரூபாய், இன்ட்ரெஸ்ட் 120. முதல் வருஷம் கூட 2120 ரூபா இருக்கும். அதுல 1000 ரூபாய் நான் கொடுத்துட்டேன். இந்த 2000 ரூபாயில நான் 1000 ரூபாய் கொடுத்த மாதிரி, பிரின்சிபல்ல 1000 ரூபாய் கொடுத்த மாதிரி, இப்ப எனக்கு இன்னும் 1000 ரூபாய் தான் இருக்கு. இந்த 1000 ரூபாய்க்கு 6% வெறும் 60 ரூபா தான். அப்போ 1180 உங்களுக்கு சரியான பதில். 1180 சரியான பதில். உங்களுக்கு புரியுதா? 2000 ரூபாயில 6% அப்படிங்கிறது 120 ரூபா. இதுல டவுட் எதுவும் இல்லை. அப்ப முதல் வருஷம் முடிவில் எவ்வளவு இருக்கும்? 2120 ரூபா இருக்கும். அதாவது 2000 ரூபாய் பிரின்சிபல் இருக்கும், 120 ரூபா வட்டி இருக்கும். இதுல 1000 ரூபாய் அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் வாங்கின பிரின்சிபல் இருந்து 1000 ரூபாய் கொடுத்தாரு. அப்ப இப்போதைக்கு பிரின்சிபல் அவர்கிட்ட எவ்வளவு இருக்கு? 1000 ரூபாய் தான் இருக்கு. அந்த 1000 ரூபாய்க்கு 6% 60 ரூபாய். புரியுதுங்களா உங்களுக்கு? 2120ல 1000 கொடுத்தா மிச்சம் 1120. அப்போ 2வது வருஷத்துல வெறும் 1000 ரூபாய் தான் பிரின்சிபலா இருக்கு. இதுல 6% 60 ரூபாய். அப்ப 1180 தான் அவங்க பேங்க். சரிங்களா? நெக்ஸ்ட். ஸோ இதுவும் வந்து லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். ஒரு சின்ன ட்விஸ்ட் மட்டும் இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்துச்சு. இதையும் வந்து தப்பா சில பேர் பண்ணக்கான காரணம் என்னங்கிற உங்களுக்கு சொல்லிடுறேன். விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விகிதத்தில் ரூபாய் 10,000 கடனா பெற்றார். இந்த பணத்தை சஞ்சய்ட்ட அவர் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டியில கொடுக்குறாரு. இந்த பரிமாற்றத்தில் அவர் கிடைத்த ஓராண்டின் லாபம். கீவேர்டு தான் ஓர் ஆண்டின் லாபம். எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு தப்பு பண்ண இடம் தேவை. எப்படின்னு சொல்ல வர்றாங்க அப்படின்னா சிம்பிளா உங்களுக்கு நான் முடிச்சிடறேன் அந்த கொஸ்டினை. ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ண போகல. விக்னேஷ் இருக்காருங்க, இந்த பக்கம் சஞ்சய் இருக்காரு. ஓகேங்களா? விக்னேஷ் என்ன கடன் வாங்குறாருன்னா அதே 10,000 ரூபாய் வாங்குறாங்க. 10,000 ரூபாய் தான் கணக்கு. இவருக்கு 2 இயர்ஸ் 4%. ஒரு வருஷத்துக்கு 4னா 2 வருஷத்துக்கு 8% ஓவர் ஆகலாம். இவர் வந்து திருப்பி கொடுக்க வேண்டியது. இப்ப சஞ்சய பாத்தீங்கன்னா அதே 2 இயர்ஸ் பட் 6%. அப்ப மொத்தம் 12%. ஒரு வருஷத்துக்கு 6னா 2 வருஷத்துக்கு 12. இவருக்கு தான் கணக்கு கொடுத்துருக்காரு. இவரோட வாங்கி. சரிங்களா? அப்ப ஒரு வருஷம் முடிவுல 8% திருப்பி கொடுக்கணும். இவரு 12% இவருக்கு கொடுக்கணும். அப்ப கேப் என்ன? 4%. யாருக்கு லாபம்? விக்னேஷுக்கு லாபம். ஓகேங்களா? ஒரு ஏ கிட்ட வாங்கி பி வாங்குறாரு, விக்னேஷ் வாங்குறாரு, விக்னேஷ் வந்து சஞ்சய் வாங்குறாரு. இவரு இன்னொருத்தர் வட்டிக்கு வர்றாரு. அப்போ 4% லாபம். சரிங்களா? அப்போ 10,000 ரூபாயில 4% எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 400 ரூபாய். எல்லாம் டப்புன்னு பீன்னு அடிச்சுட்டு போயிட்டாங்க. பட் என்ன கேட்டிருக்கான்? ஒரு வருஷம் லாபம் என்னன்னு கேட்டு. இந்த 400 ரூபாங்கிறத 2 வருஷத்துக்கான லாபம். ஏன்னா இங்கேயும் 2 இயர்ஸ், இங்க 2 இயர்ஸ் இல்லையா? அந்த 2 இயர் முடிவில் இவருக்கு 400 ரூபாய் லாபம் கிடைக்கும். இது இப்படி சொன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். அந்த 2 வருட முடிவில் இவருக்கு 400 ரூபாய் லாபமா கிடைக்குது. எனக்கு 2 வருஷம்லாம் வேணாம்ப்பா, ஒரு வருஷம் சொல்லுப்பான்னு சொல்றாங்க. அப்ப ஒரு வருஷம்னா டிவைட் பை 2னா 200 ரூபாய். ஸோ ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். அவ்வளோதாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அதே ஃபார்முலாஸ் தான். பெருசா எந்த இதுவும் கேட்கலாம் நம்ம கிட்ட. கொஸ்டினை மட்டும் தெளிவா ரீட் பண்ணுங்க எல்லா இடங்களையும். போன கொஸ்டின் அப்படிதான் இருந்துச்சு. அழகா ரீட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு ரொம்ப முக்கியமா கிடைச்சிடும். ஸோ வரக்கூடிய எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். நல்லா பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் நண்பர்களே.